மா, பானிபூரி எப்படி செய்யுது மட்டும் சொல்லிக் கொடு, நானே செஞ்சுக்கிறேன். சரியா? ஒரு 5-6 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோ. வேக வச்சு எடுத்துட்டேம்மா. இப்போ தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கோ. யார் தோலமா உரிக்கணும்? நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா உன் தோல் தான் உரிய போகுது. ஒழுங்கா தோலை உரியல. மா, நீ முத சமைச்ச சமையல் என்னன்னு சொல்லு. சின்ன வயசுலையா தட்டைப்பயிர் குழம்பு எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி செஞ்சேன். நான் சமைச்ச சமையல் என்னன்னு சொல்லு. உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டியா? இதனால் மசிச்சு விட்டுக்கோ. நீ சமைச்ச சமையல் வந்து பிரியாணி தானே. நான் தான் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டு விட்டேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூலுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். நல்லா மசிச்சு விட்டுட்டு வெங்காயம் இருக்குல்ல அதை எடுத்து போட்டுவிட்றேன். போதும். வெங்காயத்தை தனியாக வச்சுக்கலாம். சரி, மிக்ஸ் பண்ணி விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோ. அதில் புதினாவும் கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தூக்கி அதில் போட்டுறேன். சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோ. ஒன்று போதுமாம்மா? காரம் போதுமா? காரம் வேணும், 2 போட்டுக்கோ. இப்போ வந்து வெறும் இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கேன் பாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கூடாது. இஞ்சி மட்டும் இருந்தால் ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இஞ்சியோட பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கலாம். பூண்டோடு சேர்க்கக்கூடாது. இப்போ இஞ்சி பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோ. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோ. நல்லா மைய அரைக்கணும், பார்த்து சிந்திடாமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோ. அரைச்சிட்டியா? சரி, இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோ. பார்த்து கவனமாக ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோ. அந்த சக்கை வந்து உள்ளே போயிடாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோ. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோ. ஒரு செம்புக்கு அதிகமாக ஊற்றலாம். போதுமான்னு பாருமா. போதும் விடு, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோ. அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோ. பொதுவாக வந்து பானிபூரி மசாலான்னு ஒன்று சேர்ப்பாங்க, அது இல்லை. அதுக்கு ஆப்ஷனாக என்ன சேர்க்கலான்னு நீ கேட்டல, அதுக்காக ரசப்பொடி இருந்தால் சேர்த்துக்கோ. சாட் மசாலா சேர்க்கலாம். சாட் மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்மகிட்ட இல்லை, அதனால நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கோ. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ. நல்லா உள்ள அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும்ல, அப்படியே போய் தங்கிடும். நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம புளி தண்ணியை இந்த வச்சுருக்கோம், அதை ஊற்று. இன்னும் கொஞ்சம் ஊற்று, இன்னும் கொஞ்சம். போதும் விட்டுரு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோ. இப்போது அந்த பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கு? உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டு? இப்போ பானிபூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பானிபூரி நான் தான் பொரிப்பேன், சரியா? இது எவ்வளோம்மா கொடுத்து வாங்கின இந்த பூரியை? ஒரு 60 பூரிக்கு மேலே இருந்துச்சுமா, எண்ணி பார்த்தேன். எண்ணெதுக்கு மூஞ்சில் தெரிச்சிடாமல் ரொம்ப கவனமாக ஃப்ளேமை நல்லா ஹையாக வச்சுக்கோ. அப்போ தான் சீக்கிரம் பொரிஞ்சு வரும். டக்குன்னு திருப்பி போடு, அப்போ தான் பெருசாக வரும். இல்லாட்டா குட்டி குட்டியாக ஆகிடும். போட்டோன்னு டக்குன்னு திருப்பி போட்டுட்டு டக்குன்னு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு எடுக்கணும். ஏன் இப்படி ஒன்றுனா போட்டு எடுத்துக்கிட்டு இருக்க? ஒன்றுன்னா போட ஆசையாக இருக்குமா, ஒன்றுனா போட்டு எடுக்கிறேன். கருகிராம எடு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்போ பார்த்தாலும் இந்த பொரிக்கிறதுக்கு இந்த கருப்பு சட்டியே வச்சுருக்கே, வேறு சட்டியே இல்லையா வீட்டில்? பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, இவங்க வீட்டில் சட்டியில் போல் இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு தெரியும், இந்த சின்ன சட்டியில் ஊற்றினாதான் எண்ணெய் கம்மியாக ஊற்றலாம் அப்படின்றதுக்காக தானே இதை யூஸ் பண்ணுறேன். ஒரு தடவை நீ சொன்ன, நான் கேட்டேன். ஏம்மா இப்படி இருக்க கஞ்சா பிஸ்னாரியம்மா? சீக்ரெட்லாம் வெளியே சொல்லக்கூடாது, அதுவும் பப்ளிக்கா. இப்போ 2 போட்டுக்கிறேன், ஆசையாக இருக்குது. அப்புறம் 3, அதுக்கப்புறம் நான் அப்படி போட்டு பார்க்கவா? உன்னை நான் பானிபூரி பொரிக்க சொன்னேன், இப்படி உட்காந்து விளையாட சொல்லலை. கவனமாக அங்கே பாரு, அடுப்பை பார்த்து ஒழுங்காக செய். லைட்டாக கருது பாரு, டக்குன்னு எடு. அதை முதல்ல எடுறி. இப்போ போட்டு டக்குன்னு. டக்குன்னு திருப்பி போட்டால் தான் கொஞ்சம் பெருசாக வரும். விளையாண்டுட்டு இருக்காத. எவ்வளோ நேரம் ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கிறது? கை வலிக்குது. சீக்கிரம் நிறையா போட்டு எடுறி. போ, நான் தானே சமைக்கிறேன், நான் என் இஷ்டப்படி தான் போடுவேன். இப்போ தடவை 4 போடுவேன். போ அம்மா. போன தடவை ஆச்சி பானிபூரி கிட்ட தானே வாங்கி செஞ்சோம். அதில் மசாலா எல்லாமே இருந்தது, டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுல்ல. இந்த தடவையும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நீ இந்த மசாலா தண்ணி அரைச்சோம்ல, அது பானி சூப்பராக தான் இருக்குது. ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
ஒருவேளை அந்த ஆச்சி மசாலாலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும். அந்த அப்பளம் வந்து 60 இருக்குல்ல இதில், நிறையா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தானே பொரிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. எல்லா பொரியும் பொரிச்சு எடுத்துட்டேனே, ஒன்றே ஒன்று பாரு வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்பளம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ என்ன பண்ண? பூரியில் எல்லாத்துலேயுமே அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி வை. ஒரு சைடு ஹோல் போட்டுட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும், உனக்கு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் தானே பிடிக்கும், அதனால் உனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கோ. அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோ, சரியா? ஒரு தடவையாவது பானிபூரி கடை இருக்குல்ல, அங்கே வெளியே நின்று அவங்க வைக்க வைக்க சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் அம்மாச்சி ஊருக்கு போகும்போது அவங்க கேட்டேன், நான் ஒன்று கேட்டேன், அவங்க ஒன்று புரிஞ்சுட்டாங்க, அது தப்பாகிடுச்சு. அவங்களுக்குள்ள நின்று என்னால் சாப்பிடவே முடியல. அடுத்த தடவை போகும்போது அவனுக்குள்ள வைக்க வைக்க சொல்லி அப்படி அப்படியே சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. அவனுக்குள்ள கடையில் நின்று சாப்பிடணும். ஐயா கடைக்கு முன்னாடி தானே, ஐயாவுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அதனால் ஐயாவை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நம்ம சாப்பிட்றணும். எல்லாத்துலேயும் வச்சுட்டேன். சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? காய் எடுத்து விரிச்சுக்கோ, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்றா வை. பார்த்து கவனம், நான் இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துக்கிறேன். இரு ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் டி. வீடியோ கட் பண்ண முடியாது டக்குன்னு. நான் ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் நிப்பாட்ரி. தின்னு தொலை போ.
லாஸ்ட்டோட நிறுத்திக்கோ சொல்லிட்டேன். அப்பாவுக்கு பாதியை வச்சுட்டு பாதியை சாப்பிடுன்னு சொன்னால் உனக்கு இது பிடிக்குந்தே, அதுக்காக இப்படியா? சரி, இந்த பானிபூரியில் 1/2 போட்டுக்கோங்க. அப்பா பாதி நீ பாதி, சரியா? பானிபூரியில் 1/2வா?